பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. Learn BSc Visual Communication at Avicii College of Arts and Science that provides you with the state-of-the-art laboratories and studios and UGC qualified faculty who help you specialize in your desired area of expertise to become a complete media professional. Sharpen your knowledge with the highly curated masterclasses with the stalwarts of the industry. Come learn from the pioneers of media. Apply now. For more details, contact 9600164070. Koushik Narashiman, Vice President, Tamil Original Content Z5 at Z Entertainment Enterprises Limited. நடிகர், எழுத்தாளர், இயக்குனர் என பல முகங்கள் இவருக்கு உண்டு. சின்ன திரையில் சுமார் 70க்கும் மேற்பட்ட நாடகங்களிலும், வெள்ளித்திரையில் துணை நடிகராக 2 படங்களிலும் நடித்துவிட்டு ஆதியும் அந்தமும் என்ற படத்தை எழுதி இயக்கியிருந்தார் கௌஷிக் நரசிம்மன். பனிவிழும் நிலவு என்னும் காதல் படத்தின் மூலம் சினிமாவை காதலித்திருப்பார் கௌஷிக் நரசிம்மன். தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆகியும் பல மேடை நாடகங்களில் நடித்துள்ளார். ஆக்டிங் இஸ் a passionate job என்ற ஆங்கில சொல்லாடல் ஏற்ப எந்த வேலை பார்த்தாலும் ஆம் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் என்று நடிப்பதை நிறுத்தவில்லை. இன்று கனவு தேடி ஓடிக்கொண்டிருக்கும் பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த கதாநாயகனை கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ரொம்ப கிறிஸ்பாக சொல்லணுன்னா இந்த ராணி சீதை ஹாலிலே நிறைய நாடகங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நாடக மேடையிலிருந்து இன்றைக்கி செல்பேசிகளை அடக்கி ஆளக்கூடிய டிஜிட்டல் உலகில் தடம் பதிச்சிட்ருக்கீங்க, அதுவும் வலிமையாக தடம் பதிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னியை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னு அப்படி பார்த்தா 3 வயசில் ஔவையார் வேஷம் போட்டேன். அது என்னோட ஸ்கூலுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐ ஸ்டடிட் இன் பத்மா சேஷாத்ரி பாலபவன் அண்ட் அங்கே இந்த ட்ராமாட்டிக்ஸ் இந்த மற்ற கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் அவங்க நிறைய எக்ஸ்போஜர் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ மிஸ்ஸஸ் YGP ஃபார் வாட் ஐ ஆம் டுடே. ஐ டேக் திஸ் ஸ்டேஜ் டு தேங்க் ஹர். ஷீ இஸ் நாட் வித் அஸ் எனிமோர் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம், பட் ஷீ இஸ் ஆல்வேஸ் தேர் வித் அஸ் ஆஸ் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிட். ஸோ அது ஒன்று. ஸோ ஔவையார் வேஷம் போட்ட போது என்னென்னா ஒரு ஃபன்னி இன்சிடெண்ட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு மேக்கப் போட்டது தனக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் மேன் சார். அவர் யாருன்னா பத்மினி மேம், ஆக்ட்ரஸ் பத்மினி மேம்க்கு நிறைய மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கப் மேன் கிட்ட நீ ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டிருக்க, அப்போ நீ சினிமாவில் தான் வரப்போகிறேன்னு. அது எங்கே போய் உட்காந்துச்சுன்னு தெரியல. அது அப்படியே கண்டினியூ ஆகி நடிகனாகணும் அப்படின்னு ஒரு வெறியோடையே நான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ப்ராபப்ளி அந்த ஔவையார் வேஷம் தான் என்னோட ஆக்டிங்கான சீடாக கூட நான் பார்க்குறேன். அதுலேருந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணியிருந்தேன். ஸ்கூலில் இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி விஷயந்தான். பட் ஸ்கூல் முடித்த உடனே, காலேஜ் சேர்ந்த உடனே நான் நடிக்கணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ்க்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் வேணும்னு போகல, ஏன்னா இங்கே இருந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. போயிருந்தேன்னா ஒரு வேளை இங்கே இருக்கிறவங்களாம் பொழைச்சிருப்பாங்களோ நம்ம இந்த மூஞ்சியை பார்க்காம, அது எப்படின்னு எனக்கு தெரில. பட் இங்கே இருந்து மற்றவங்களெல்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது என்னோடய டெஸ்டினியாக நான் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். யூ won't believe my first mega serial I acted was in 1999 under the banner AVM. It was called Sondam. So AVM அப்படின்ற அந்த 3 லெட்டர்ஸ்க்கு எனக்கு it's very close to my heart. And it so happened I started, அதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் the main, or to say the major role I did, ஒரு பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ரோல் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது AVM தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் நிறைய I traveled. Meanwhile, I was associated with Prayatna as a actor on stage. Mr. Vivek Shankar அப்படின்ற ஒரு ட்ரூப்பில் நானும் என் ஃப்ரெண்ட் அப்சர் who also is a AVM product.
he kind of introduced me to the playwright and நான் அங்கேருந்து நடிக்க ஆரம்பித்தேன். இங்கே ஐ ஸ்டில் ரிமெம்பர், இங்கே தான் வந்து ரத்த வாந்திக்க கீழே நான் செத்துருக்கேன் 3.42 அப்படின்ற ஒரு பிளேயில். அப்புறம் நிறைய பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆடிட்டோரியம்ஸ் பிகாஸ் ஆஃப் தி அக்யூஸ்டிக்ஸ். ஸோ அங்கேருந்து ட்ராவல், அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம சீரியல் ஏன் சீரியல் போனோம் அப்படின்னா, நாட் பிகாஸ் யூ வாண்ட் அந்த டைமில், நாட் பிகாஸ் யூ வாண்ட் டு ஆக்ட் இன் சீரியல்ஸ், பட் பிகாஸ் சினிமாவில் வேலை கிடைக்கல. கொஞ்சம் பேபிஷ் ஃபேஸ் இருந்தது அந்த டைமில். ஸோ சின்ன குழந்தையா யூஸ் பண்ணுறதா இல்லை கடாமாடா யூஸ் பண்ணுறதான்னு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனில் ஐ வாஸ் த ஸ்கேப் கோட். இல்லை, எப்பயுமே பேபி ஃபேஸோட தான் இருக்கீங்க, அதை பார்த்து நம்பிடாதீங்க. ஸோ அதுலேருந்து என்னாச்சுன்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ். இல்லைங்க இந்த ரோலுக்கு நீங்கள் சூட் ஆக மாட்டீங்க, மீசை வருமா அப்படின்னாங்க. எனக்கு மீசை வந்து 10 வருஷம் தான் ஆச்சு. ஸோ அந்த டைமில் சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, மருதநாயகம் ஷூட்டிங்காக வந்து இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. நான் அந்த ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போது I had the opportunity to meet Kamal sir through my father. And அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஏன் வந்து சீரியல்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது, என்னோட குருநாதரே சீரியல்ஸ் பண்ணுறாரு, அவர் சொன்னது கேபி சார் அப்படின்னு சொன்ன உடனே, ஸோ இதுவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி தென் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் இன் சீரியல்ஸ். ஸோ சீரியல்ஸில் ஸோ நிறைய நடிக்க ஆரம்பிச்சு, அது பாட்டுக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ட்ராமாவும் நான் நடிக்க ஆரம்பிச்சு. பாம்பே, கல்கட்டா எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் ஸ்டேஜ்லாம் ஏறி ட்ராமாலாம் போட்டிருக்கோம். பட் ஆல்வேஸ் அந்த சினிமா நடிக்கணுன்றது ஆர்வம் இருந்தது. அண்ட் காட்ஸ் கிரேஸில் ஐ ஆக்டட் ஆஸ் ஹீரோ இன் 2 movies. And then I did 2 more movies with one with Mr. Balumendra sir and one with a friend called Mr. M.A. Murugesh. பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்த ரோல்ஸ் எல்லாம் சின்ன ரோல்ஸாக தான் வந்தது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு பர்சியூ ஃபர்தர். ஸோ நான் ஸ்ட்ரெயிட் அவே இன் 2008 ஐ டிசைடட் ஐ எம் கோயிங் டு பிகம் அ டிரெக்டர். அடுத்த கட்டம் என்ன, சீரியலில் எவ்வளோ நாள் நடிக்க முடியும், இஸ் இட் அ சஸ்டைனபிள் கெரியர், ஒரு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்மளால் பண்ண முடியுமா இந்த கெரியரில் இருந்தால் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. இட்ஸ் அ க்ளோரியஸ் இண்டஸ்ட்ரி, பட் எவ்வளோ நாள் தான் இதே மூஞ்சியை பார்க்க போகிறாங்க. ஸோ டைரக்ஷன் உள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, பட் நான் ஐ ஸ்டார்டட் லைக் டூயிங் மை ஓன் ஸ்டஃப். ஸ்லோவாக 2-3 ஆட் டைரக்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு பயோபிக் வந்து ஐ அசிஸ்டட் அண்ட் ஐ ட்ரை டு கெட் மை மூவி ப்ரொடியூசர்ஸ். இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரகிள் பிகாஸ் எந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அது இல்லை அப்படின்ன உடனே ஒரு ஆக்டராக ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும், டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணல அப்படின்னா ரிஜெக்ஷனும் கிடச்சிரும். ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லக்கிலி மை ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். அண்ட் மை ஃப்ரெண்ட் சைட் லைக் ஐ ஆம் கோன் ப்ரொடியூஸ் அ மூவி, நான் அதில் நடிக்கணும், எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான் ஆதியும் அந்தமும். அதோட அப்படியே பணிவிடும் நிலவும் ஆரம்பிச்சது. இட்ஸ் ஸோ ஹேப்பன் 2014 மார்ச் 14 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, மார்ச் 21 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரே மாதம் 2 ரிலீஸு, பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெனோஸான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸசைஸ் நான் இட் வாஸ் ரியலி வெரி வெரி ஸ்ட்ரெனுவஸ். அதை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, இந்த வெப் சீரிஸ் ஓடிடி அப்படின்னு யாரோ பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது, அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ நானும் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், இந்த வெப் சீரிஸ்ன்றாங்களே அதெல்லாம் என்னப்பா அப்படின்னா, வெப் சீரிஸ் ஒன்றும் இல்லைப்பா, டிவியில் வந்தால் சீரியலு, வெப்பில் வந்தால் வெப் சீரிஸு அப்படின்னாங்க. ஓ இப்படி இவ்வளோதானா, ஓ வெப் இப்போ நம்ம நெட்டில் வந்ததுன்னா சீரியல் எடுத்தோம்னா அது வெப் சீரிஸ் போல இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். அண்ட் நான் இங்கே பாம்பே அங்கே இங்கேன்னு ஒரு 2-3 பைலட் அப்படி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன் வேறு கம்பெனிஸ்க்கு. அப்போ எனக்கு ஆல்ட் பாலாஜியில் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கதை இருக்கான்னு கேட்டாங்க. நானும் போய் 14 கதை நான் ஸ்டாப் உட்காந்து எழுதிலாம் போய் உட்காந்துட்டு டக்குன்னு 2 நிமிஷத்தில் ஒரு 14 கதை சொல்லிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு கதை ஓகே, அதை ஆரம்பிச்சு விட்டுலாம் அப்படின்னாங்க மிஸ் ஏக்தா கபூர். அண்ட் அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் மிஸ் குட்டிபத்மி மேடமோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல் பாலாஜிக்காக குட்டிபத்மி மேடம் ப்ரொடியூஸ் பண்ணி ஐ ஸ்டார்டட் டிரெக்டிங் மாயத்திரை வித்தவுட் ஹேவிங் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் டு வாட் அ வெப் சீரிஸ் இஸ். இப்போ தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் வந்து கற்றுட்ருக்கோம், அவ்வளோதான். அது ஒரு கடல்.
அந்த கடலில் வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை எப்படி சொல்லணும்னா, ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து இஸ் லைக் அ மான்ஸ்டர். யூ ஒன்ஸ் யூ அவேக்கன் த மான்ஸ்டர், அதுக்கு வந்து நம்ம ஃபீட் கொடுத்துட்டே இருக்கணும். பட் தட் டசன்ட் மீன் ஜஸ்ட் வால்யூம், பிகாஸ் people are now waking up to the concept that web series is something different. So journey அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்தது வந்து I think I have to be really lucky. I have put in my hard work, but I have been lucky also. There have been people much more talented than me who have worked much more harder than me, but who have not had luck on their side also. So this is the reality of life. Somewhere God has been kind to me and I thank God for that. So லவ்லி. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொல்லும்போது. ஆமாம், அந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, கொஞ்ச நேரம் மேலே போகும், அப்போ சர்றன்னு கீழே வரும். அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் நம்ம தெளிவாக இருந்தோம்னா கீழே போகிற அந்த ரோலர் கோஸ்டர் திரும்ப மேலே வந்துடும். ஸோ we just have to hold on. The scape of web series is changing day by day. ஏன்னா இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெப் சீரிஸை வந்து நம்ம இன்னைக்கு கொண்டு போக முடியாது. அதோட டைம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, கண்டென்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. when we were discussing முதலும் நீ முடிவும் நீ பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கேன் யூ ஷேர் சம்திங் அபவுட் இட்? இங்கே எவ்வளோ பேர் முதல் நீ முடிவும் நீ பார்த்துருக்கீங்க? தட்ஸ் அ ஹியூஜ் பஞ்ச். இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் விலங்கு பார்த்துருக்கீங்க? That's also a pretty good bunch. Okay. முதல் நீ முடிவும் நீ வந்து we acquired that film and it's one of Z5 தமிழோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தம். இப்போ நம்ம எல்லாருமே ஸ்கூலில் இருந்திருப்போம். நான்லாம் வந்து ஸ்கூலில் பயங்கரமான ஷேட்டை பண்ணுறவன். அந்த படத்தில் பண்ண இருந்த நாட்டி மிஸ்chief எல்லாமே வந்து நம்ம எல்லாம் பண்ணியிருப்போம். we were all able to relate to that film. ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 50% you will be able to relate to that film. ஒரு பக்கத்து பெஞ்சில் இருக்கிற பையன் தட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருப்போம், அதுக்கு சண்டை போட்டிருப்போம், காம்பஸ் வச்சு குத்திருப்போம், இங்க் இப்படி தூக்கி போட்டிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ which comes to the fact that ஏன் எல்லாருக்கும் ஓகே இதில் இங்கே இந்த க்ரௌடில் இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது? ஸோ தட்ஸ் ஆல்சோ pretty good. ஸோ ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் தான். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா டூ மச் ஃபேண்டசி, டூ மச் அதாவது ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஹீரோவோட ரிலேட் பண்ணிக்க முடியல, ஒரு கதையோட ரிலேட் பண்ணிக்க முடியல, அந்த செட்டப், அந்த ஆம்பியன்ஸ், அந்த யூனிவர்ஸோட ரிலேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இம்மீடியட்டாகவே அந்த ப்ராஜெக்ட் ஆர் அந்த கான்செப்டுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வருது. ஆனால் ஒரு சாதாரண ரொம்ப ஹை ஃபண்டாக மேக்கிங்லாம் கிடையாது, ரொம்ப எக்ஸார்பிட்டன்ட் வந்து செட்ஸ் கிடையாது. ஒரு ஸ்கூல், ஒரு வீடு, எப்படி ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி இருக்குமோ, எப்படி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து யதார்த்தமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்குது. தட் இஸ் த பவர் ஆஃப் பியோர் ஸ்டோரி டெல்லிங் ரேதர் தென் கிமிக்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அந்த பியோர் ஸ்டோரி டெல்லிங்கோட ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வேற லெவல். ஸோ முதலும் நீ முடிவும் நீ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நாஸ்டால்ஜியா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜானர், நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். இன்னைக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காக நம்மளுக்கு திரும்ப ஸ்கூலுக்கு போக முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ், அந்த அதில் இருக்கிற எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தெரியும் நீங்கள் யாரை சொல்ல போறீங்கன்னு. சைனீஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்கெல்லாம் யாரும் வந்து பெரிய லெவலில் வந்து 50 படம் 60 படம் 100 படம் பண்ணவங்க கிடையாது. The way they have given their hard work, their heart and soul, which again comes to the other fact that அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒர்க் ஷாப்ஸ், தர்புகா சிவா அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு the director, நிஜமாவே வந்து வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ hats off to that entire team and I'm so glad that so many people have watched it. Yes.
Z5 இப்போ வலிமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வலிமை இப்போ தான் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு எங்களுக்கு. அண்ட் இப்போது வெப் சீரிஸ் பற்றி பேசணும். நீங்கள் வந்து ரிலேட்டிவிட்டி பேசுனீங்க, நம்ம க்ளோஸ் டு ரியாலிட்டி போகலன்னா நம்ம ஆடியன்ஸை தக்க வைக்க முடியாது அப்படின்னு. அண்ட் ஓடிடி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னைக்கு லெவலில் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ஸ் எடுக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லாருமே அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஆர் people will not subscribe because இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் 4 பேர் படம் பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறபோது how challenging it is for a business to retain the audience. இந்த மாடல் வந்து ஓடிடி அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம், சம்திங் விச் இஸ் நாட் த ரெகுலர் மீடியம், இட்ஸ் ஓவர் த டாப். ஓவர் த டாப்னு ஒன்று எல்லாரும் மூவி மேக்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓவர் த டாப் கான்டென்ட் நினைக்கிறாங்க. த மீடியம் இஸ் ஓவர் த டாப், அவ்வளோதான். த கான்டென்ட் இஸ் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் கான்டென்ட். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து இதில் 2 மாடல் இருக்கு. ஒன்று வந்து திஸ் இஸ் a வீடியோ ஆன் டிமாண்ட் தான். வாட் யூ வாண்ட், யுவர் டிமாண்ட், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க போறீங்க. அது வந்து இட் கேன் பி ஃபண்டட் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் த்ரூ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். பட் இட் ஹேஸ் டு பி ஃபண்டட் எய்தர் பை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வீடியோ ஆன் டிமாண்ட் ஆர் தி ஏவார்ட் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இட்ஸ் மோர் லைக் உங்களோட சேனல் ஒன்று இருக்கு, அந்த சேனலோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாட்ஸ்டாருக்கு ஒரு பிக் பாஸ் இருக்கிற மாதிரி ஒரு there might be reality shows which come to Z5 or serials which come to Z5. இதெல்லாம் உங்களுக்கு அந்த ad based video on demand category ல வந்துரும். But when you want these premium contents like முதல்னி or ஒரு வலிமை, விலங்கு or anything else, it comes under the SWOT category, which is the subscription based video on demand. So subscribe பண்ணாதான் அதை வந்து கொடுக்க முடியும். The investments behind any of these projects, whether I am buying from the market or we are creating, is huge. இதில் இன்னொரு பெரிய இது என்னன்னா, ஒரு கனெக்ஷன் வச்சுட்டு 3 பேர் பார்க்கறது தப்பு கிடையாது. ஒரு ஃபேமிலி அவங்க வந்து ஒரு 500 ரூபாய் கட்டுறாங்க, அவங்க 4 பேர் வந்து 2 ரூம் இருக்கு, 2 டிவி இருக்கு, 2 ஸ்மார்ட் டிவிஸ் இருக்கு, அதில் வந்து Z5 போட்டு அவங்க ஷேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. தட்ஸ் ஓகே. பட் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம், தமிழ் ராக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். அதாவது இப்போ டிஸ்கஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, மச்சான் பார்த்தியாரா டெலிகிராமில் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாரு, ஒரு குரூப்பில் போட்டு அடிச்சு விடுறானுங்க. அந்த குரூப்பில் ஒரு 110 பேர் இருக்காங்க. 110 பேரை வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? உங்க எல்லாருக்கும் வந்து சினிமா அப்படின்னு மனசை தொட்டு சொல்லுவோம். நானும் சின்ன வயசில் பண்ண தப்பு தான். ஒரு பெரிய 1994 ரிலீஸ் ஆன ஒரு பெரிய படத்தை திருட்டு விசிடியில் பார்த்தவன் தான் நானும். VHS டேப்ல. நம்மள எவ்வளவு பேர் வந்து தமிழ் ராக்கர்ஸ் ஆர் தமிழ் கன்ஸ் ஆர் டெலிகிராம்ல படம் பார்த்துருக்கோம்? I appreciate honesty. But ஒரு 100 பேர் மினிமமா சொல்றேன், அதாவது ஒரு ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் வெப் சீரிஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 100-110 பேர் வேலை செய்வாங்க. அவங்களோட லைஃபுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இல்லை டீ கொடுக்குற ஒரு ப்ரொடக்ஷன் அண்ணாவாக இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வாங்குறாங்க, அதை காசு கொடுத்து வாங்குறாங்க. இல்லை ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, தேட்டர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, தேட்டர் கிடைக்கவும் மாட்டேங்குது, அந்த படம் விற்கவும் மாட்டேங்குது, விற்றாலும் வந்து காசு வர மாட்டேங்குது. சில சமயம் ஓன் ரிலீஸ் பண்ணால் போஸ்டர் செலவு கூட திரும்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது. சீரியஸாக சொல்கிறேன், சில பேருக்கு போஸ்டர் ஓட்டுறாங்கல்ல, அவங்க பண்ற ப்ரொமோஷன்ஸ் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு 120 தேட்டர்ல அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் வராது, படம் சரியா ஓடல அப்படின்னா. ஆனா அவன் ஒரு 4 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பான். இப்போ அது வந்து whether it is a web series coming on OTT or a film which is coming in releasing in theaters, இந்த உழைப்புக்கு பின்னாடியே அந்த உழைப்பு, அந்த காசு எல்லாமே வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் இந்த டெலிகிராம் மாதிரி விஷயங்கள்னால வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகுது. வேறஸ் நம்மளையே வந்து கொஞ்சம் திருத்திக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் இல்லை, வருஷத்துக்கு 500 ரூபாங்க. இப்போ Z5 என்ன வாட் வி சார்ஜ் 499 வி சார்ஜ் பெர் இயர். அதுக்கு மாசத்துக்கு வி ஆர் கிவிங் யூ ஆல்மோஸ்ட் 2 கான்டென்ட். ஸோ 24 கான்டென்ட் கொடுக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு டெலிவிஷன் கான்டென்ட் இருக்கு, நான் ஃபிக்ஷன் ஷோஸ் இருக்கு, நியூஸ் சேனல்ஸ் இருக்கு, பழைய படங்கள் இருக்கு, புது படம் கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கு. வருஷத்துக்கு 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் நம்ம எவ்வளவு செலவு பண்ணுவோம்?
அப்படி தூக்கி போடுற ஒரு 500 ரூபாய் தான் நிறைய பேர். ஒரு நாள் ஈவினிங் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்பராக நம்ம கான்டென்ட் பார்க்கறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இஷ்டம் இல்லை. டெலிகிராம் தேடி நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும். நான் இந்த குரூப்பை பற்றியே நான் பேசலாம், ஜென்ரலாக சொல்கிறேன். அந்த மைண்ட் ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா there'll be more platforms, there'll be more great products which will be produced and it will be good for all of us. I think அது ஒரு மைண்ட் செட்டாக நம்ம வந்து we have to bring it into our நம்ம ஜீன்ஸ்குள்ளேயே அதை வந்து உள்ள கொண்டு வரணும். No, I will not download from Telegram, I will not share this file அப்படின்றது I think as Viscom, as creators or even as basic human beings, I think it is our responsibility. It's a moral responsibility for a creator like all of us. We will not support piracy. So that's the strong statement from Koushik sir. So last question from me, you have been part of this feature film and web film, I mean on OTT. So what is the difference between film on theaters and OTT? இல்லை, அதாவது எல்லாமே டிஃப்ரெண்ட் மீடியாங்க. ஹவ் ஐ வுட் சி மை செல்ஃப், நான் இப்போதைக்கு நான் ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறான்னா அது படம், 10 பேர்கிட்ட ஒருத்தன் அடி வாங்கினா அது ஓடிடி. இன்னைக்கு எதார்த்தம் அதுதான். ஸோ த ரைட்டிங் சேஞ்சஸ். இப்போ நிஜத்தில் வந்து நான் செவுத்து மேலாம் ஏறி யார்கிட்ட ஃபைட் பண்ணா ஸ்பைடர் மேனா முடியாது. நேராக போய் மூஞ்சியில் ஒரு குத்துலாம், திரும்ப 4 குத்து வாங்கிட்டு கீழே விழுந்துடலாம். அந்த 4 குத்து வாங்கி உயரவன் தான் இன்னைக்கு ஓடிடி ஹீரோ. The underdog, the common man I meet on the street. You take any of the successful OTT. Let me share about Vilangu itself. Who's the hero of Vilangu? Paridhi. Vimal, yeah, okay. I'm just talking about Paridhi as a character. So Paridhi, he has his own problems. ஒரு சின்னதா அவனுக்கு வந்து அவனோட ஃபேமிலிலேயே அவனுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை. Because his wife is from a different caste in the show. காஸ்ட்டை காமிக்கணுன்றதுக்காக இல்லை, யதார்த்தத்தை காமிக்கணும். இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு வேற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு போலீஸ் மேனுக்கே என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்கோம். அவன் வந்து கடைசி வரைக்கும் அவன் வந்து ஒரு அண்டர்டார்காக தான் இருந்து, பட் அவன் ஒரு மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி அவன் வந்து he does what he is doing best. அவ்வளோதான். You take most of the ஒரு family man நம்ம எடுத்தா கூட, which how many people have watched Family Man? So Family Manல நீங்க எடுத்தீங்கன்னா கூட செகண்ட் சீசன்லலாம் வந்து அவன் வந்து அவனுக்கு ஃபேமிலியில் அவனுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. He is still the underdog. He is still the normal average Indian male. He is not the guy who will like shoot 25 bullets within 2 seconds. He is not that guy. அவன் ஓடுவான், அவனுக்கு மூச்சு வாங்கும். பாத்தால் லோக் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் தான். ஓகே, யூ ஷுட் வாட்ச் பாத்தால் லோக், விச் இஸ் ஒன் ஆஃப் த மச் பெட்டர் சீரீஸ். அதில் வந்து ஒரு திருடனை துரத்துற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மூச்சு வாங்கும், அவங்களால துரத்தவே முடியாது. இன்னைக்கு உண்மை அதுதான். நம்ம அதை தாண்டி நம்ம வந்து சில ஃபேண்டசியாக சில விஷயம் கொண்டு வரோம் இல்லையா? அது சினிமாவுக்கு கொண்டு வரது ஏன்னா ஒரு தியேட்டரில் அந்த ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் சினிமாலேயும் வந்து யதார்த்தமான படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கிராஃப்டா இட்ஸ் த சேம். கிராஃப்டா ஐ டோன்ட் சி, இட்ஸ் த ரைட்டிங் அண்ட் த அப்ரோச், த ரைட்டிங் and the presentation of characters and the story which changes between a film and a web series. But having said this, I'll tell you one thing. It is toughest to write a web series. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு படம் மொக்கையாகிறதுக்கு, ரொம்ப மொக்கையான படமாக இருந்தாலும் நீங்கள் டிக்கெட்டு வாங்கி பாப்கார்ன் வாங்கி ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணி எங்கேயோ போய் உட்காந்து ஒரு தேட்டரில் உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட பிரதரோ இல்லை பையனோ வந்து போகலாம், எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னா தலைமையிலேயே ஒரு போடு போட்டு சும்மா 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம வெப் சீரிஸ் அப்படி கிடையாது. 2வது நிமிஷம் போர் அடிச்சிச்சுன்னா அமேசான் பிரைம் மாற்ற மச்சான் அப்படின்றானுங்க. ஸோ இட் இஸ் வெரி டஃப் டு ரைட் அ வெப் சீரிஸ். பிகாஸ் நீங்கள் வெப் சீரிஸ்க்கு எழுதுறீங்கன்னா எபிசோட் ஈச் ஆஃப் தீஸ் எபிசோட்ஸ் ஹேவ் டு ஹாவ் தட்
hold on you. It has to make you become addict. It should be very Gripping. Yes. அது என்ன genre வேணாலும் இருக்கலாம். It just need not be thriller. For example, Netflixல there is this show called Crown. It's a drama. ஆனா அது உங்களை ஹோல்ட் பண்ணும். Thrillers உங்களை ஹோல்ட் பண்ணும். Or even comedy, whichever the genre is. Writing for web series is like 10 times tougher. ஒரு 4 ஃபைட்டு, செம்ம காமெடி ட்ராக்கு, பஞ்ச் டயலாக்ஸ் போட்டு ஒரு 4-5 லைக் கிரேட் லொகேஷன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சீக்வன்சஸ்லாம் பண்ணோம்னா யூ வில் கெட் யுவர் ஃபிலிம் ரைட் ஆல்சோ. யூ நெவர் நோ. பட் ஆல் தீஸ் பீப்புள் வில் நாட் லைக் டு வாட்ச் இன் அன் ஓடிடி web series because they love to have that detailing, they love to have that closer to reality effect. Personal space la paakradhu OTT na aidichu. So and it's very tough to write web series. I mean adukku vandu inniki we in Z5 எங்களோட டீம் we are still in a learning process. இன்னைக்கு ஒரு விலங்குன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது பயமா இருக்கு சார் அப்படின்னு. அடுத்தது நிஜமாவே பயமா இருக்கு. இப்போ இது வந்து இவ்வளோ பேசுறாங்கன்னா அடுத்தது இதை தாண்டி வந்து வேற என்னமோ கொடுக்கணும் நம்ம. ஸோ ரைட்டிங் ஃபார் வெப் சீரிஸ் இஸ் வெரி டஃப். கிரேட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆடியன்ஸ்ட்டு இருந்து 2 கேள்வி எடுத்துக்கலாம். பட் அவங்க சார்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா தாராளமாக Z5 மாதிரியான ரொம்ப என்டர்பிரைசிங் ஒரு ஓடிடியில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் விலங்கு பற்றி நம்ம சொன்னோம். ஏன்னா விலங்குமே நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது க்ளோஸ் டு ரியாலிட்டி போகும்போதும் வாழ்க்கையிலிருந்து கேரக்டர்கள் எடுத்தது நம்ம திரை காவியமாக மாற்றும் போதும் வெப் சீரிஸில் கொண்டு வரும்போது தான் அது ஹிட் அடிக்குது. அந்த கிரிப்பிங் கான்டென்ட் எழுதணும் அப்படிங்கிறது. இங்கே நிறைய பேர் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. ஓடிடிக்கு படம் பண்ணுறது எப்படி, இல்லை ஓடிடிக்கில் நான் எப்படி என்ன பிட்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு நீங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா திரும்ப தெரிஞ்சவங்களே வராங்க. தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. பட் ஐ திங்க் இஃப் த வேர்ல்ட் ஹேஸ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஓடிடி வி நீட் தீஸ் பீப்புள். இங்க இருக்கிற எல்லாரோட மூலையிலையும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 தாட் இருக்கும். ஸோ இங்க ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா ஐ எம் சீயிங் அ பொட்டென்ஷியல் ஆஃப் 2000 கான்செப்ட்ஸ் அவுட் ஹியர். ஐ கேன் ரியலி விஷுவலைஸ். என் கண் பார்வையில் ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலே வந்து ஒரு கிளவுட்ல ஒரு 10 கான்செப்ட்ஸ் இருக்கு இப்போ. ஸோ அந்த 2000 கான்செப்ட்ஸ்ல வந்து ஒரு 20 ஓடிடிக்கு போச்சுன்னா கூட யூ ஆர் கோயிங் டு மேக் ஃபென்டாஸ்டிக் கான்டென்ட். பிச்சிங்ன்றதெல்லாம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் அது டிஃபர் ஆகும். பட் மை சஜஷன் வுட் பி பிலீவ் இன் யோர் செல்ஃப், பிலீவ் இன் யோர் ஸ்டோரி, கீப் இட் சிம்பிள், கீப் இட் ரிலேட்டபிள் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை வாட் யூ வாண்ட் டு ரைட் ஃபார். இப்போ நீங்கள் வந்து சினிமாக்கு எழுத போகிறோம் அப்படின்னா அது வேற, சீரியலுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா அது வேற, வெப் சீரிஸ்க்கு எழுத போகிறோம் அப்படின்னா அது வேற, இல்லை ஸ்டேஜுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா அது வேற, ரேடியோ பிளேக்கு எழுத போகிறோம்னா அது டோட்டலாக வேற. ஸோ ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கு ஒவ்வொரு அழகு ஒன்று இருக்குது. இது பெட்டரா அது பெட்டரான்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் வந்ததுன்னா தேட்டரில் போய் விசில் அடித்து பார்க்கறது தானே நம்மளுக்கு பிடிக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு மொபைலில் கிடைக்காது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்ன நம்ம எந்த ஜானர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், எந்த மீடியம் நம்ம எடுத்துக்கிறோம், இதெல்லாம் will determine what we are going to do. But when you start writing and you identify this is what I'm going to do, stay true, pure storytelling உள்ள போங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா அப்படின்றதுக்குள்ள என்னைக்குமே மாட்டிக்காதீங்க அப்படின்றது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ஸோ பி ஓப்பன் அண்ட் அடாப்ட். கீப் அன் ஓப்பன் மைண்ட். The best of ideas come from the most unimaginable sources. நம்ம பாட்டுக்கு ரொம்ப மூளையை கசக்கி ஒரு இது பண்ணிட்டு போவோம். எவனாவது ஒருத்தன் அப்படி கிராசிங்கில் போனவன் வந்து ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டு போயிடும். அதாவது நம்மளுக்கு புரியவே புரியாது என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ பி ஓப்பன், பி சப் அண்ட் பி லைக் ரப்பர். யூ ஷுட் நாட் பி லைக், ஷுட் பி எலாஸ்டிக். You should change, you should adapt, you should also be flexible to learn and listen to ideas is what I think. So patience and accepting to change is the key. That's the words from the master of today, Mr. Koushik Narashiman. And finally வந்து உங்கள் சார்பா அந்த இறுதி கேள்வியும் நானே கேட்டலாம் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிற இந்த கிரியேட்டர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கதை கேட்க அந்த வாய்ப்பு உங்களால்? ஒருத்தருக்கு இல்லை, நான் யார்கிட்டெல்லாம் வந்து
ஃபஸ்ட்டு உங்களோட கதையை நீங்கள் அசஸ் பண்ணுங்கள். உங்களோட கதை வந்து நிஜமாகவே இட்ஸ் அப் தேர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ரைட் டு மீ. அண்ட் ஒருத்தருன்றதை விட எல்லாருமே யூ கேன் ரைட் டு மீ. I would be great இப்போ I'm seeing about 200 people here. I would be really happy and I would feel great that நான் சொன்னேன் ஒரு 20 கதை எனக்கு இங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா எனக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து என் வேலை ரொம்ப சுலபமாக போயிடும். ரெடியா? 20 கதை வேணுங்கிறாரு. Okay, so yes is the answer, sir. So we have come to the end of this session. Thank you so much for this wonderful time. My pleasure. So what I would really suggest is we can create an email ID, and we will ask them to ஒரு 3-pager synopsis மாதிரி உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ உங்க கான்டாக்ட் டீடைல்ஸோட போட்டு அந்த காமன் ஐடி சண்முகம் சார் கிட்டே நான் சொல்றேன் when I meet him, we'll sit and analyze and we'll see if there is definitely scope in one of those. Without bias, we will take it to Z5. That's my word. Fantastic. So that's the way, that's the objective of this AVM's Masterclass. I think it's happening on floor. Thank you so much, sir, for thank you so much. I know இந்த மாதிரி அவனாவது ஒருத்தன் ஸ்டேஜில் உட்காந்து ஆட்டையை போட்டால் பிளேடாக தான் தேரும். நான் இவ்வளோ பேஷண்ட்டாக கேட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.